கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கு வந்தது கண்டிப்பாக ஒரு சின்ன கொடுத்தே ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே தனம் ஸ்தானங்கள், பணம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள். அப்படிங்கிறப்ப என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்துவேன், அது முடிக்க முடியாம இழுபறியா போயிட்டு இருக்குதுங்கிறது நம்ம ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வருது. பாத்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு. ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒன்றும் எனக்கு முழு கரையம் ஆக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு ஆகும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துல வாங்கல ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்துக்கு மேல எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதனால என்னன்னா ஒரு 10 கதவு மூடி இருக்குதப்பானா ஒரு 2 கதவு எனக்கு திறந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு 2 பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு. இருந்தாலும் ஜென்மசனி தாக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது, ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறாரு, ஒரு ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜென்மசனியிலிருந்து சற்று ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும், அதாவது தெளிய வச்சு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது நம்ம தெளிய வைக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய அமைப்பா இருக்குது. இதை வச்சு நான் கொஞ்சம் சில தெம்புகள் பெற்று, இதுல ஒரு மன தைரியம் பெற்று நம்ம ஜென்மசனி தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. படிக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம டல் ஆயிட்டாங்க, கான்சென்ட்ரேஷனே இல்லை, ஒரு மாதிரி மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கக்கூடிய விஷயம். பழைய மாதிரி அவன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியும், ஓரளவுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாந்தம் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஒழிய ஜென்மசனி கும்பராசிக்காரருக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது. எல்லா வயதினருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு 10 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் இன் தயர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் இழுபறியா போயிட்டு இருக்குதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து மனசுல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம், கைல்பத் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கக்கூடியவும் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க. பொதுவாக இந்த ஒரு குரு பயிற்சி கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி அடைந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பாலைவனத்துல ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நட்சத்திரத்துக்கு பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.